வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னது துரந்தர் 2 ரிவ்யூவா? டேய், படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, நீ எப்படா ரிவ்யூ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த படத்தை தமிழில் 21 மார்ச் ரிலீஸ் ஆச்சு, ரம்ஜான் அப்போ. அடுத்த நாளே நான் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டேன். அப்புறம் ஏன் வீடியோ போடலன்னா, என்னுடைய மைக் கொஞ்சம் சரியில்லாதனால வீடியோ போட முடியல. அண்ட் அந்த மைக்கே நான் இப்போ ரெடி பண்ணி இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு. சரி, வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறது தான் நிறைய இருக்குது, நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவே நான் கேரக்டர் டிசைனிங்லேருந்தே வரேன். எல்லாரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்தந்த சீனுக்கு தான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கேரக்டர் டிசைனிங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் தான். ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபேமஸ்ன்னு சொல்லிக்க நிறைய பாட்டு இருக்கு, ஆனால் அந்த பாட்டு அளவுக்கு இந்த பாட்டில் வர பாட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் பாட்டு எல்லாமே. அண்ட் பிஜிஎம்லாம் பிச்சு உதறிட்டான்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் பிஜிஎம்மும் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக போட்டிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை கரெக்டாக ஆக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க பயங்கரமாகவே. ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமான பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லையுமே. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவு. அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, நம்மலாம் ஷார்ட்ஸே 1 நிமிஷம் ஷார்ட்ஸே தள்ளி பார்க்குறோம். அண்டு 4 hours படத்தை இப்படி எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தில். இது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கு. நம்மளால இந்த படத்தை 4 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீலே எனக்கு கொடுக்கல. அண்ட் சீட் எட்ஜில் இந்த படம் உட்கார வச்சிச்சு. அடுத்து என்ன வரும்ன்ற மாதிரி இருந்தது எனக்கு. அண்டு இப்படி ஒரு பெரிய டியூரேஷனை, இவ்வளோ பெரிய படத்தை த்ரூ அவுட் எங்கேஜிங்காக கொண்டு போன நம்ம மூவி டீமுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டில், த ரிவெஞ்ச் அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடைசி அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாத்துக்குமே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா ரிவெஞ்சுக்காக தான் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு பார்ட்டே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கரெக்டாகவே இருந்தது இந்த படத்தில். அடுத்த பயங்கரமான பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்குது, நிறையவே ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஏன்னா இப்போ கூட இந்த படம் நிறைய லாங்குவேஜஸில் நிறைய தேட்டர்ஸில் ஓடி தான் இருக்குது. நீங்களே போய் பாருங்கள். நான் அந்த ஸ்பாய்லர்ஸ் எதுவுமே கெடுக்க விரும்பல. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் அந்த ட்விஸ்டெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நெகட்டிவ் என்னென்னா, உசேர் பலோச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ரஹ்மான் டக்கேட்டோடைய தம்பி. ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமாக இந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. பட் போக போக ஒரு சில சீனில் இருந்தார், அதுக்கடுத்து காணாமலே போயிட்டார். அதுக்கடுத்து கிளைமேக்ஸில் வராரு அவர் வந்து. ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ன்றதை காமிச்சிட்டு கடைசியில் வந்து காமிக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ்ன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் இந்த படத்தில் மெயினாக பேட் வேர்ட்ஸ்லாம் அதிகமாக வருது. ஸோ அதான் இந்த படத்தோடைய மெயின் நெகட்டிவு. ஸோ இந்த பேர்ட் வேர்ட்ஸ்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா பயங்கரமான ஒரு எப்பிக்கான படமாக இருக்கும் இது. இந்த பேர்டு வேர்ட்ஸ் மட்டும் இல்லைன்னா ஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு. US 16+ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல படம் தேட்டரில் ஓடும் போதே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய தேட்டர்ஸில் இப்போ கூட ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக கூட ஓடும் அந்த படம். ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்னென்னா 9/10. ஸோ உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோலையோ அடுத்த ஷார்ட்ஸ்லையோ சந்திக்கிறேன். பாய்.